வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஃபினான்ஷியல் பிளானிங்ல எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ ஓன் ஹவுஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நான் இவ்வளோ ரெண்ட் பே பண்றேன், எனக்கு இவ்வளோ இஎம்ஐ வருது, ஸோ இதுக்கு பதிலா அதை பண்ணலாமா? இந்த இடத்துல இப்போ நான் வீடு வாங்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடு வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சென்னையில் வீடு வாங்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா 28/36ன்னு சொல்லுவோம். 28/36ங்கிறது ஒரு பேசிக் தம் ரூல். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளால் வீடு வாங்கணும்னா, இன்னைக்கு சென்னையில் வீடு வாங்கணும்னா மினிமம் ஒரு 50 லட்சம் இருந்தால் தான் உங்களால் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியும். இந்த 50 லட்சம் நீங்கள் ஃப்ளாட் வாங்கணும்னா நீங்கள் ஒரு 20% டவுன் பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் லோன் வாங்குகிற பட்சத்தில். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 40 லட்ச ரூபா லோன் வாங்கணும், 10 லட்ச ரூபா உங்கள் கையை விட்டு போடணும். ப்ளஸ் இந்த 50 லட்சம் லோன் வாங்குறதுக்கு விச் மீன்ஸ் அந்த 28/36 அந்த 28/36 ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஹவுசிங் லோனை 28%க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஓவரால் லோன், ஹவுசிங் லோனை தவிர நீங்கள் பர்சனல் லோனோ இல்லை கிரெடிட் கார்டு லோனோ இல்லை வேறு ஏதாவது லோன் எடுத்திருப்பீங்களா, அதெல்லாம் 36%க்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ பேங்க்கில் இப்போ லோன் கொடுக்கும்போது என்ன பார்ப்பாங்கன்னா டிபிஆர்னு பார்ப்பாங்க, டெட் பர்டன் ரேஷியோ, இல்லைன்னா டெட் டு இன்கம் ரேஷியோ. ஒருத்தருக்கு 100 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொன்னால் அவர் 36 ரூபாய்க்குள்ளே அவர் லோனை வச்சுருந்தாருன்னு சொன்னால் அவருடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, அவருக்கு நல்ல நம்ம லோன் கொடுக்கலாம், அவருக்கு ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் பர்சன் அவர், அதனால் அவர் கரெக்டாக கட்டுவார் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கோம். இந்த க்ரைட்டீரியாவில் வச்சு நம்ம வீடு வாங்குறோம்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் இருந்தால் மட்டும்தான் சென்னையில் வீடு வாங்க முடியும். ஒருத்தர் ஹைதராபாத்தில் இருக்காரு இல்லை பெங்களூரில் இருக்காருன்னு சொன்னால் இன்றைக்கி ஹைதராபாத்தில் மினிமம் ஃப்ளாட் ரேட்டு 75 லட்ச ரூபா, பெங்களூரில் இதை விட ஜாஸ்தி 80 லட்சம் இல்லை 90 லட்சம்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வீடு வாங்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாமானியன் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க சென்னையில் எத்தனை பேர்? எல்லாருக்கும் வீடு வாங்கணுங்கிற கனவு இருக்கு. இன்னைக்கு ஆவரேஜ் சேலரியே 30,000 40,000 50,000. அவங்களால இன்னைக்கு காலகட்டத்தில் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு சொன்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே வீடு வாங்க வேணாம், நீங்கள் ரெண்டிலே இருந்துட்டு 55 வயசில் வீடு வாங்குற 60 வயசில் வீடு வாங்குறீங்க சொன்னால் அந்த மெமரியெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த வீட்டில் நான் வாழ்ந்தேன், என் குழந்தைங்க இங்கே தான் படிச்சுது, அந்த மாதிரி மெமரியும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ரெண்டு எண்டுமே போக வேணாம், ஒரு பேலன்ஸ்டாக இருங்க. நீங்கள் வேலைக்கு சேர்றீங்களா, ஒரு 10 வருஷம் ஒழுங்காக சேமிங்க, சேமிச்சுட்டு ஃபுல்லாக கடனை வாங்காதீங்க, கொஞ்சமாக கடனை வாங்கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய ட்ரீமும் அச்சீவ் ஆகும், ப்ளஸ்ஸு கடனில் மாட்டிக்க மாட்டீங்க. இப்போ என்னென்னா வீடு வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஆக்சுவலாக தப்பு, லோன் வாங்கிட்டேன்னு சொல்லணும். இல்லை ஓன் ஹவுஸு அப்படி ஓன் ஹவுஸ் கிடையாது, அது லோன் ஹவுஸ். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு மினிமம் 10 வருஷமாவது வெயிட் பண்ணி சேர்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்லேயே எனக்கு லேண்டோட வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகும், இன்ஃப்ளேஷனும் இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது வீடோட விலையுமே அதிகம் தானே ஆகும் நான் 10 வருஷம் கழிச்சு வாங்கும்போது. ஸோ அதை எப்படி நீங்கள் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் ஒரு சேமிப்பு பண்ணும்போது அந்த சேமிப்பை நீங்கள் முதலீடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது, எந்த ஒரு முதலீடு பண்ணாலுமே உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டி நீங்கள் முதலீடு பண்ணணும். ஸோ இன்ஃப்ளேஷனை தாண்டி நீங்கள் முதலீடு பண்ணுற பட்சத்தில் இதுக்கு உண்டான அப்ரிசியேஷன் அந்த அசட் கிளாஸ்லேயே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, பல்லு இருக்கிறவங்க பகோடா சாப்பிடணும், ரொம்ப சிம்பிள். எடுத்த உடனே ஒருத்தர் வீடு வாங்கிட்டாருங்கிறதுக்காக நம்ம வீடு வாங்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எடுத்த உடனே செஞ்சினா, ஒருத்தர் செஞ்சிட்டாரேன்னு நீ செஞ்சினா, உன்னால் முடியாமல் நீ செஞ்சிட்டினா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிட்ட போயிட்டு, ஒரு கம்பெனியில் போயிட்டு உன்னுடைய பெரிய பிரச்சனை என்னப்பான்னு கேட்டால் முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இஎம்ஐ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பு போய் பொருள் செய்ய விரும்ப ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, கொஞ்சம் டிலே பண்ணணும், நம்ம ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடணும். எதுவும் வாங்க வேணாம்னு சொல்ல, 10 வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி மற்ற அசட் கிளாஸும் மேலே போகும். ஒருத்தருடைய தனி மனிதனுடைய வருமானம் மேலே போகும்போது, ஒரு கம்பெனியுடைய வருமானம் மேலே போகும்போது, உங்களுடைய வேற அசட் ப்ரைஸ் மேலே போகும்போது ஏன் இது மட்டும் மேலே போகாது? ஸோ அதுக்கு தகுந்த அசட் கிளாஸாக நீங்கள் பார்த்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டிலே பண்ணும்போது நீங்கள் 2 பெட்ரூம் வாங்குறதுக்கு பதிலாக 3 பெட்ரூம் வாங்கலாம்,
இப்போ கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வீடு வாங்குற பட்சத்தில் உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம். வாஸ்து அது இது உங்களுக்கு பிடிச்ச ஏரியா, எங்கே செட்டில் ஆக போகிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்கலாம். ஸோ கொஞ்சம் தள்ளி வாங்கினீங்கன்னா இதோட பெட்டராக பண்ணலான்ங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறது. ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு கருத்து இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லோன் போகாதீங்க, சேர்த்து வச்சுட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி. இன்னும் ஒரு சிலர் நீங்கள் லோன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்குள்ளே லோன் போங்க, அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக ஒருத்தங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இதில் அவங்க எதை புரிஞ்சுக்கிறது? ஒரு சைஸ் சட்டை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. இதுதான் சொல்யூஷன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அப்பா சப்போர்ட் இருக்கும், அம்மா சப்போர்ட் இருக்கும், மாமனார் சப்போர்ட் இருக்கும், மாமியார் சப்போர்ட் இருக்கும், வேரியஸ் சப்போர்ட் சிஸ்டம் அவருக்கு இருக்கலாம். அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஒரு சாமானியன், ஒரு தனி மனிதன் முதல்ல வேலைக்கு வராரு, படிச்சிருக்காரு, ஏழையாக இருந்து இப்போதான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி ஆகிறாரு, இப்போதான் அவருக்கு 40,000 50,000 சம்பளம் வருது, அவர் இப்போதான் ஒரு 3-4 வருஷம் வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் அவர் ஒரு 10 வருஷம் சேர்த்து வச்சுட்டு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் செஞ்சாருங்கிற மாதிரி எல்லாரும் செய்யணுங்கிற அவசியம். இதுக்கு ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்டாண்டர்ட் ரூல்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, அந்த சமயத்துக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ எடுத்த உடனேயே கடனில் முழுகாமல் கொஞ்சம் தள்ளி கம்மியாக கஷ்டப்படுங்க. சின்ன சின்ன விஷயம் செய்கிறது சந்தோஷம். ஸோ வீடு வாங்கினாதான் சந்தோஷங்கிறது கிடையாது. பெரிய விஷயம் செய்கிறது சாதனை. சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் விட்டுடுவீங்க. நீங்கள் இஎம்ஐ ஃபஸ்ட்டே வாங்கும்போது, நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கும்போது சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுக்குவீங்க. பெரிய சாதனை, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், கொஞ்சம் தள்ளி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மிடில் இன்கம் லெவலில் இருக்கிறவங்களால வீடு வாங்குறதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சென்னையில் நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வாங்கலைன்னா உங்களால் வீடு வாங்க முடியாது. இதுதான் ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன். நம்ம வந்து புக்கிஷ் எக்ஸாம்பிளாக நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் வீடு வாங்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் முடியுமா? இன்னைக்கு காலகட்டத்தில் சென்னையில் நீங்கள் வீடு வாங்கணும்னு சொன்னால் 1 லட்ச ரூபா சம்பளம் இல்லாமல் நீங்கள் வீடு வாங்குறது கஷ்டம். நீங்களே உங்கள் இன்கம்மை கொண்டுற பட்சம் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் ஓகே. அதர்வைஸ் இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் டு பை எ ஹவுஸ் இன் சென்னை. ஓகே, இந்த மாதிரி சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் நான் வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த சேலரி ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஒரு வீடு வாங்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு வீடு வாங்குறீங்க, வாங்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்கம் வேணும். ஸோ இன்னைக்கு வீடு தான் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஸ்கில்லும் உங்களுடைய ஏர்னிங்கும் இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் வீடு வாங்க முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம். உங்கள் ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் கெரியர். உங்கள் ஸ்கில்லு இது நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையில் இன்னைக்கு 25,000 சம்பாதிக்கிறீங்க, 10 வருஷம் கழிச்சு 25,000 சம்பாதிக்க மாட்டீங்களே, 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வீடு வாங்கும்போது நீங்கள் அதிக கடந்து வாங்கலாம், பெரிய வீடு வாங்கலாம். நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக சேமிக்கணும். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். உங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதுக்கு வேலைக்கு தகுந்த ஒரு ஸ்கில்லை, சாஃப்ட் ஸ்கில்லை எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு உங்கள் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம எப்படி க்ரோ பண்ணணும், அது மூலமாக நம்ம எப்படி சேமிக்கணும், அந்த சேமித்த பணத்தை எப்படி ஒரு 10-15 வருஷம் முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறமா என் கனவுகளை ஒன்னொன்னா அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணி வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு சினரியோ சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 lakhs ஹோம் லோன் போட்டுருங்க. அதுலேருந்து ஒரு 15 lakhோ 20 lakhோ டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் ஒரு எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர எஸ்டபிள்யூபி போட்டு அதை எடுத்து நீங்கள் இஎம்ஐ கட்டலாம். இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது பேசிக்லி ஒரு டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இது பேசிக்லி என்னென்னா ஒரு கோப்பிங் மெக்கானிசம். ஒன்று என்னால் செய்ய முடியல, எதுலையா ஒன்றத்தில் நான் சேமித்து பிற்காலத்தில் நான் அச்சீவ் பண்ணுறேன்ட்டு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு லைஃப்பில் மெமரியே இல்லாமல் போயிடும். என்ன ஒரு வீடு ஒரு கனவு இல்லைங்கிறது என்னென்னா, இந்த வீடு நான் படித்தேன், நான் தொட்டு பார்த்துக்கிட்டேன், இங்கே தான் என் குழந்தைங்க படித்தது, இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்து போவேன், அந்த மெமரி இல்லாமல் உங்களுக்கு போயிடும். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது இல்லாமல் போயிடும். நீங்கள் அந்த எண்டுக்கு நீங்கள் போக வேணாம். இல்லை சார், நான் சொல்கிறது நம்ம இப்போவே நான் வீடு வாங்குறேன், ஒரு 50 lakh லோன் எடுத்து டவுன் பேமெண்ட் கொடுத்து வீடு வாங்குறேன், மிச்சத்தை எம்எஃப்ல போட்டு அதில் ரிட்டர்ன்ஸ் எடுத்து இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே நிறைய சஜஷன்ஸ் வருது இல்லை சார் ஆன்லைனில்? என்னை பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை. நான் லோனையும் வச்சுக்குவேன்,
இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுவேன்னா அது அவருடைய ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. நிறைய பேரால் கடனை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியாது. நிறைய பேரால் கடனால் தான் தூக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கடனால் தான் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. கடன்கிறது இல்லாமல் இருக்கிறது யங் ஏஜில் நல்லது. பட் நான் கடனே வாங்குவேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுவேங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ ரைட் அப்ரோச். நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த கடனை வாங்குறீங்கல்ல, இந்த கடனை வாங்கும்போது அதில் வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதில் கட்டுற இஎம்ஐ அது ஆல்மோஸ்ட் மாதம் மாதம் சேம். அது மேலே போகும் கீழே போகும், ஒரு ஆவரேஜாக 8-9% இருக்கும் உங்களுக்கு. வேறு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் ஃப்ளக்சுவேட். உங்களால் அதை தாங்கிக்க முடியுமா? ஒரு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% 20% ரிட்டர்ன்ஸ் இப்போ கடைசி இதில் நம்ம பார்க்குறோம். நெகட்டிவாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் மனநிலை எப்படி இருக்கும்? உங்களால் தாங்க முடியுமா? நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? 20 வருஷம் கழித்து அதை அச்சீவ் பண்ணுவேங்கிறதெல்லாம் வந்து ஒரு புக்கிஷ் எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலி பேசிக் ஃபினான்ஸ் என்ன சொல்லுதுன்னா கடன் இல்லாமல் வாழுன்னு தான் சொல்லுது. ஸோ கடனை வச்சுட்டு முதலீடு பண்ணுவேங்கிறது இட்ஸ் நாட் எ வெரி ரைட் அப்ரோச் இன் மை வியூ. இப்போ நம்ம சிட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். நான் சிட்டிஸ் இல்லாமல் ஒரு நார்மல் டவுன்லேயோ இல்லை வில்லேஜ்லேயோ வீடு வாங்குறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அங்கே அந்த ப்ரைஸ் எல்லாம் அங்கேயும் ஆஃப்கோர்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இருக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு சினாரியோவில் நான் ஒரு லோ இன்கம் கேட்டகரியிலோ இல்லை மிடில் இன்கம் கேட்டகரியிலோ இருந்தால் இஎம்ஐ போகலாமா? தாராளமாக போகலாம். அதான் சொல்கிறேன்ல மேடம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, பட் கஷ்டப்பட்டுக்காதீங்க. சின்ன சின்ன சந்தோஷத்தை இழக்காதீங்க. லோனை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க, இஎம்ஐ பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசில் உங்கள் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணால் உங்கள் இன்கம் பெட்டராக இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே லோன் வாங்குறேன், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேங்கும் போது என்ன ஆகுனா, யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கெரியர், ரேதர் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இன்வெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெஸிங் யுவர் நெய்பர்ஸ். அதை யங் ஏஜில் பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, இது ஒரு வீடுங்கிறது ஒரு லக்ஸுரியான ஒரு திங் இல்ல, ஒரு பேசிக் நீடு. ஸோ இதுக்காக இஎம்ஐ போறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனும் இருக்கு. அதான், உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. உங்களால பண்ண முடியும், பகோடா சாப்பிட முடியும்னா பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்டோம். பாயிண்ட் என்னன்னா, எத்தனை பேரால முடியுது? இன்னைக்கு பிராக்டிக்கலா 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க சென்னையில எத்தனை பேர்? 10% ஆஃப் த பாப்புலேஷன் கூட. நீங்க சொல்ற எம்ப்ளாயி எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் சொல்ற பீப்புள்லாம் ஒர்க் ஃப்ரம் ரோடு. 40,000 50,000 சின்ன சின்ன வேலையில செய்யறவங்க, அவங்க சம்பளமே 25,000 30,000 இருக்கிறவங்க, அவங்க கனவு தான் காணணும் இப்போதைக்கு. சேர்த்து அது அவங்களுக்கு வீடு வாங்க வேணாம், அட்லீஸ்ட் எதையாவது ஒரு மெக்கானிசம்ல அவங்க சேர்த்து வைக்கட்டும். எதுல சேர்த்து வைக்கட்டும்? ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல சேர்த்து வைக்கலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சேர்த்து வைக்கலாம், இல்லை ஒரு பேங்க் ஆர்டியில் போடலாம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். சேமிச்சு வைங்க. இப்போ வீடு வாங்குறது ஒரு இன்டைரக்டாக ஒருத்தவங்க சேவ் பண்ணுறாங்க. இஎம்ஐ கட்டியோ இல்லை லோன் வாங்கியோ என்ன பண்ணுறாங்கன்னா 25-30 வருஷம் சேவ் பண்ணுறாங்க. வீடு வாங்க முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வீடு வாங்கல சரி, எதையாவது ஒன்று சேமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறது உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சாவது ஒரு சாத்தியம் இருக்கும், 15 வருஷம் கழிச்சாவது சாத்தியம் இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் பண்ண முடியாமல் போச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இன்கம் லெவலில் இருக்கிறவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒருத்தர் ஒரு 25 இயர்ஸ் ஆகுது அவருக்கு வயசு, அவர் ஒரு 30,000 35,000 ஏர்ன் பண்ணுறாருன்னா இன்னும் 10 வருஷத்தில் அவர் ஒரு வீடு வாங்குறதுக்கு எப்படிலாம் அவர் சேமிக்கலாம்? ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வந்து 25,000 30,000 சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து இப்போ கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் டெஃபினட்டாக 25% 30% அது சேமிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு 25,000 வாங்குறாரு, நான் அடுத்த வருஷம் 25,000 வாங்க மாட்டார், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணணும்னா, வருஷம் படிப்படியாக அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 25 வயசு உள்ளவர் ஒரு 37 வயசுல 36 வயசுல வீடு வாங்குறாருன்னு சொன்னால், அந்த பணம் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு ஆகுதும், இல்லை ஒரு 40% அந்த ஒரு வீடு 50 லட்சம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 லட்சம் சேர்க்கிற அளவுக்கு ஆகும் அவருக்கு சேர்த்திருக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா, அவருக்கு பேர்டன் இருக்காது. 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, அவருக்கு அவ்வளோ பேர்டன் இருக்காது. மேபி 50 லட்சம் வீடு 65 லட்சம் இருக்கலாம். கடைசி 10 வருஷத்துல சென்னையில் வீடு வாங்கினவருக்குலாம் ஒன்றும் பெரிய அப்ரிசியேஷன் இல்லை, கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்கு கொரோனாக்கு அப்புறம். பட் ஒரு 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 லாங் பீரியட்ல ஒரு 10-12 வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் பெரிய அப்ரிசியேஷன் கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபிளாட், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் லேண்ட் ஆர் எனிதிங் எல்ஸ். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா பெரிய. ஸோ ஈவன் ஒரு இன்ஃப்ளேஷனோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 60-65 லட்சம் ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் கையில் 25-30 லட்சம் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு லோன் வாங்குறது ஒரு பெரிய பேர்டன் தான் இருக்காது. நீங்கள் லோனை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, இஎம்ஐ பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, மற்ற சந்தோஷத்தை நீங்கள் செஞ்சுக்க முடியும். இல்லாட்டினா இதில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கும்.
அது ஏன் சின்ன வயசுலேயே கஷ்டப்படுறீங்கிறது தான் என்னுடைய வியூ. இப்போ நான் வீடு கட்டுறதுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணியே வீடு கட்டுறேன் நீங்க சொன்ன மாதிரி. அப்போ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல எல்லாம் நான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்? 10 வருஷம் பணம்னா ஈக்விட்டியில தான் முதலீடு பண்ணணும். ஏன்னா ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க். இன்னைக்கு காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பொருளுடைய விலை பாதி ஆயிடுது. ஸோ நான் ஆர்டியில் போடுவேன், போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன், சேர்த்து வைப்பேன், அக்கௌண்ட்லேயே வச்சுக்குவேன்னு சொன்னால் அதோடைய இதுதான் பெரிய ரிஸ்க். அப்படின்னா என்னென்னா இன்னைக்கு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 5 லட்சம் தான். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா முடி வெட்டுறது இப்போ 20 வருஷம் முன்னாடி நான் 20 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். முடி நிறைய இருந்தது, சர்வீஸும் நிறைய பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு முடி கம்மியாயிடுச்சு, சர்வீஸு கம்மி, ஆனால் இன்றைக்கி நான் 200 ரூபா கொடுக்குறேன். ஒரே விலை தான். மசால் தோசை 20 ரூபா 20 வருஷம் முன்னாடி ஒரே மசால் தோசை, இன்றைக்கி ஒரே மசால் தோசை 120 ரூபா. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், பட் யூ கேனாட் கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ 10 வருஷம் பணம்னா ரிஸ்க் எடுக்கணும். அது ஒரு இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ நீங்கள் வாங்கும்போது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 12% ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போகும்போது 6% 7% தான் இருக்கும். 7% இருந்ததுன்னா உங்களுடைய போட்ட பணம் வந்து இன்ஃப்ளேஷனை அதிகமாக பீட் பண்ணாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பணத்தை பெருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீடு வாங்குறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு அசெட் வாங்குறதா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் கிளியராக வந்து இஎம்ஐ இப்போவுமே கடன் எடுத்துக்காதீங்க, இஎம்ஐ போகிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வேளை ஒருத்தங்க இதையும் மீறி அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க, இஎம்ஐ போட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? 30%, இந்த 28/36 மறந்துடக்கூடாது. ஹோம் லோன்னா 28% தான் வச்சுக்கணும். மேக்ஸிமம் லோன் 36% தான் வச்சுக்கணும். இதுக்கு மேலே அவங்க கடனை ஏற்றிக்கக்கூடாது. ஏன்னா ஹோம் லோன் இப்போ நம்ம கடைசி ஒரு 3 வருஷமாக எடுத்துக்கலாம், 5 வருஷம் எடுத்துக்கலாம். கொரோனா போது எல்லா பேங்க்கும் 7% லோன் கொடுத்தாங்க, ஹவுசிங் லோன். சில பேங்க் 6.25 6.5 7% கொடுத்தாங்க. 20 வருஷம் லோன் எடுத்திருக்காருன்னு வச்சுங்க ஒருத்தர். என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு 9%. இப்போ கரண்ட்லி வந்து 8.75 to 9.25 டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். ஒருத்தர் 9.25 இருக்குன்னு வச்சுங்க. இஎம்ஐ அதே கட்டிக்கிட்டு இருப்பாரு. 20 வருஷம் லோனை இப்போ 30 வருஷம் கட்டுவார். ஒரு புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு 50 லட்சம் ஒருத்தர் லோன் எடுத்திருக்காரு. அவர் பழைய 7% லோனில் அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 43 லட்சம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவார். இந்த ஹோம் லோன் 7% 9.5% ஆயிடுச்சு இல்லையா, 9.5% ஆயிடுச்சு இல்லையா, இவர் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 90 lakhs கட்டுவார். அப்போ என்ன பண்ணணும், இவர் கொஞ்சம் ப்ரீபே பண்ணணும், இல்லையா இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். இவர் ஒரு 6,000 7,000 இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணார்னா ஒரு 20 வருஷம் டென்யூருக்கு அவருக்கு பழைய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவர் ப்ரீபே பண்ணாமல் இல்லை அவர் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் அவர் பாட்டுக்கு இப்போ 9.25 அவருக்கு அதே இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு கட்டுவார். ஸோ பாயிண்ட் என்னென்னா, நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறோமோ லோனையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்ரி குவார்ட்டர் ஹோம் லோனுடைய ரேட் என்ன, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அமார்டைசேஷன் ஷெட்யூலை கரெக்டாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா, மேலே போயிருந்ததுன்னா ஒரு அலாம் அடிக்கணும், மேலே போயிருக்கு நான் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணணுமா, கீழே போயிருந்ததுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆனால் மேலே போயிருந்ததுன்னா இஎம்ஐயை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஹோம் லோன்ஸ் தான். அன்செக்யூர்டு லோன், பர்சனல் லோனு அதெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுடலாம். மோஸ்ட்லி ஹோம் லோனை 28-30%க்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. மொத்த லோனு எல்லா லோனும் சேர்ந்து புட் டுகெதர் 40%க்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஐடியல் பேங்க்கு படி என்னன்னா ஒருத்தர் 28/36 சொல்லுவான். 28% ஹோம் லோனு, மேக்சிமம் 36% எல்லா லோனும் வச்சுக்கிறது சரியான அப்ரோச்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஹோம் லோன் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஹோம் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக போடுறீங்களோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதில் வர இன்ட்ரெஸ்ட்டை விட அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு லாபமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும்? அது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. ஏன்னா ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 7 வருஷம் ஒரு 20 வருஷம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த 20 வருஷத்தில் 7 வருஷத்துலேயே எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பேட் டெட்.
கடைசி ஒரு 3 வருஷம் இருக்கும், 20 வருஷம் டென்யூரில் கடைசி ஒரு 3 வருஷம் அது வந்து பிரின்சிபல் மட்டுமே, உங்களுடைய முதல் மட்டுமே அடைச்சிட்டு, அது வந்து ஒரு குட் டெட். ஸோ ஒருத்தர் எந்த லோனில் வச்சிருக்காரு, என்ன டென்யூரில் இருக்காருங்கிறது முதல்ல பார்த்துக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 20 வருஷத்துக்கும் என்னது ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். 15%, 12%, 10%, அது யாருக்கும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் போதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் அந்த அசம்ஷனில் போக வேணாம். ஹோம் லோனில் கட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஃபிக்ஸ்டு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐ டெபிட் பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ அதனால கடனை வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதலீடு பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் எ ரைட் அப்ரோச் இன் மை வியூ. நீங்கள் ஹோம் லோன் வச்சுருந்தீங்க, அதுக்கு சைமல்டேனியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஃபஸ்ட் இப்போ தான் லோன் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால், ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு இஎம்ஐயாவது வருஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு புத்திசாலியாக இருந்தான்னா வருஷம் ஏதாவது ஒரு 50,000 1 லட்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீபே பண்ண முடியுமா பார்க்கணும். ஒரு புத்திசாலியாக இருந்தால் 20 வருஷம் லோனை நான் எப்படி 5 வருஷத்தில் அடைக்கணும், 7 வருஷம் அடைக்கணுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, 20 வருஷமாக நான் லோனை வச்சுக்குவேன், அதுலேருந்து கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து நான் முதலீடு பண்ணுவேங்கிறது இட்ஸ் நாட் எ ரைட் அப்ரோச் இன் மை வியூ. ஓகே, இப்போ வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கவங்களுக்கு மேபி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.